Hello my dear students, dear parents and teachers, very fine good evening to you all. Welcome back to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான MBBS எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 2021 22 23ல எந்த கட் ஆஃப்ல எந்த காலேஜில் சீட்டு முடிஞ்சு அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்க போகிறோம். 2022 23 கம்பேரிசன் பார்க்க போகிறோம். வீடியோவோட எண்டில் எந்த சப்ஜெக்ட் படித்தா நமக்கு மினிமம் 400 மார்க் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்க. இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 7.5 ரிசர்வேஷனில் சீட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கான சீட் அலாட்மெண்ட் பார்த்துட்டு அப்புறமா அடுத்த வீடியோவில் ப்ரைவேட் காலேஜுக்கான சீட் அலாட்மெண்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி, அல்லது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் படித்தாலும் சரி, 7.5 ரிசர்வேஷனில் தமிழ்நாட்டில் சீட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு ப்ளஸ் எந்த ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. 5 இயர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக மெடிக்கல் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அதனால எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, 7.5 ரிசர்வேஷனில் சீட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சீட்டு கம்யூனிட்டி வைஸ் சீட்டு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 31% சீட் அலாட்மெண்ட் இருக்கு. இந்த ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த கம்யூனிட்டிஸ். இதுல எல்லா கம்யூனிட்டிஸுமே வந்துருவாங்க. உங்களுக்கு தெரியும் டாப் ரேங்கிங்ல யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த ஓப்பன் கேட்டகரியில் வந்துருவாங்க. பிசிக்கு 26.5% சீட் அலோகேட் ஆயிருக்கு. பிசி முஸ்லீம்க்கு 3.5. இந்த 3.5%க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அந்த சீட்ஸில் பிசி முஸ்லீம் மட்டும்தான் வருவாங்க. பிசியில் வரக்கூடிய 26.5% சீட்ஸில் பிசி மட்டும்தான் வருவாங்க. அதில் அதர் கம்யூனிட்டிஸ் உள்ளார வரமாட்டாங்க. எம்பிசிக்கு 20% சீட்ஸு, இதில் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். எஸ்சியில் 15%, எஸ்சிஏல 3%, எஸ்டியில் 1%. இது வந்து நார்மலா எம்பிபிஎஸ்க்கு ஒரு காலேஜில் சீட் அலாட் பண்ணக்கூடிய மெத்தட். 2021 22 23 கட் ஆஃப் நம்ம ஓப்பன் கேட்டகரிக்கு பார்க்குறப்போ 2022ல 346க்கு முடிஞ்சிருக்கு. அதோட 29 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2023ல 375க்கு முடிஞ்சிருக்கு. அப்போ 2022 கம்பேர் பண்றப்போ 7.5 ரிசர்வேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அதனால 2023ல மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 2021ல 263க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 279, 2023ல 68 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 347 மார்க்குக்கு முடிஞ்சிருக்கு பிசி கம்யூனிட்டிக்கு. பிசி முஸ்லிம்க்கு 2021ல 219க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 261க்கு முடிஞ்சிருக்கு. 2023ல கம்பேர் பண்ணுங்க 124 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 385க்கு முடிஞ்சிருக்கு. இதுல மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிசி முஸ்லிம்க்கு கம்மி அப்படிங்கறதுனால சீட் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 20%. 2021ல 271க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 295, 2023ல 53 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 348க்கு முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 15% ரிசர்வேஷன். அதில் 2021ல பார்த்தீங்கன்னா 220க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 255. அப்போ 2021 கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு? 2022க்கு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க 2023ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 92 மார்க்கு இன்க்ரீஸ் ஆகி 347க்கு 2023ல முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு பாருங்க 3%, 255க்கு இருந்திருக்கு 2021ல. 2022ல 258, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா 2023ல 89 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 347க்கு முடிஞ்சிருக்கு.
எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1% சீட்டு 249 2021, 2022 281, 2023 66 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 347க்கு முடிச்சிருக்கு. சரிங்களா? ஓப்பன் கேட்டகரிக்கு சீட்டு எங்க முடிஞ்சிருக்கு? கடைசியா சீட் எடுத்தவங்க நீலகிரி மெடிக்கல் காலேஜ்ல எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே கடைசியா லாஸ்ட் கேண்டிடேட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எந்த காலேஜ் எடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிசி கேண்டிடேட்டும் நீலகிரி மெடிக்கல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லிம்க்கும் நீலகிரி மெடிக்கல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு நீலகிரி மெடிக்கல் காலேஜ், எஸ்சிக்கும் நீலகிரி மெடிக்கல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. எஸ்சி ஏல விருதுநகர் மெடிக்கல் காலேஜுக்கு முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும்? 2021 கம்பேர் பண்றப்போ 2022ல எல்லா கம்யூனிட்டிக்குமே மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ரிப்பீட்டடா அதிகமா இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல எல்லா கேட்டகரிக்குமே மார்க்கு 50 மார்க்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வருஷத்தோட மார்க் டிசைட் ஆகும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கா? கண்டிப்பா எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க் குறையும். சரிங்களா? அப்ப அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாமே அந்த வருஷத்தோட கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். அதனால யாராலையும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த வருஷம் கட் ஆஃபோட 2023ஓட இதோட ஒரு 10 மார்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 375 அப்படிங்கிறது 2024ல நமக்கு ஒரு 390 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். 347 அப்படிங்கிறது 360 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். 385 அப்படிங்கிறது மேபி 385ல இருந்து 390லயே இருக்கலாம் பிசி முஸ்லிம்க்கு. 348 அப்படிங்கிறது இங்கேயும் 360 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 350 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 350ல இருந்து 360, 300ல இருந்து 350 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா எஸ்சிஏ எஸ்டிக்கு 2024ல சீட்டு கிடைக்கும். நமக்கு இந்த 300 மார்க்கு ஈஸியா எடுக்கிறது எப்படி சார்? அதிகபட்சம் 450 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 400 மார்க் தொட்டாலே போதும். இந்த 400 மார்க்குக்கு ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்க. நம்ம உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, இது 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 45 கொஸ்டின்ஸ். அதுல உங்களுக்கு வித் சாய்ஸ் வேற இருக்கும். தெரியும் இல்லையா? உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு சாய்ஸ் இருக்கும். நீங்க இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜில சாய்ஸ் இல்லாம நம்ம 45 கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ண போறோம். அந்த கால்குலேஷன்ல போறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு மார்க்கு? 4 மார்க் இல்லையா? இப்போ 180 மார்க்ஸ், இதுல ஒரு 180 மார்க்ஸ், இதுலயும் 180, இதுலயும் 180. ஓகேவா? டோட்டலா எவ்வளவு மார்க்? 720 மார்க்ஸ். இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகபட்சம் 400ல இருந்து 450 மார்க்ஸ். அதுக்கு நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நீட் கோச்சிங் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கை நல்லா படிச்சீங்கனாலே போதுமானது. இந்த பாட்டனில 45 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாட்டனில ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். 45 கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஒரு 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ற மாதிரி நல்லா தரவா படிங்க. அதே மாதிரி ஜுவாலஜில 45 கொஸ்டின்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ற மாதிரி நீங்க படிங்க. சரிங்களா? இதுல படிச்சீங்க அப்படின்னா இதுல மெயினான விஷயம் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடக்கூடாது. அதனால நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஸ்டினை ஒமிட் பண்ணிடலாம். மினிமம் 40 கொஸ்டின். அப்ப எவ்வளவு ஆச்சு? 160. இதுல ஒரு 160. எவ்வளவு மார்க் ஆச்சு? 320. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில கம்யூனிட்டிக்கு இந்த மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, பிரைவேட் காலேஜோட கட் ஆஃப் பார்க்க போறோம். அந்த பிரைவேட் காலேஜ்ல சீட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க் போதுமானது. நீங்க பிரைவேட் காலேஜ்ல சீட் எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ்ல எடுத்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதனால எந்த காலேஜ்ல கிடைச்சாலும் சீட்டை எடுத்துருங்க. இந்த 320. அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல ரொம்ப அதிகமா வேணா 10 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க 45க்கு. கெமிஸ்ட்ரியில ஒரு 10 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. அப்ப 10 × 4, இது ஒரு 40, இது ஒரு 4, எவ்வளோ? 40 ஆச்சு. ஓகேவா? இங்க ஒரு
320 ஆல்ரெடி போட்டிருக்கேன், பிளஸ் இங்க ஒரு 80. ஓகே, எவ்வளவு மார்க் வருது? 400 மார்க். ஸோ உங்களுக்கு பாட்டனி ஜுவாலஜி நல்லா தரவா படிச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 10 கொஸ்டின் நீங்க 15 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இன்னொரு 40 மார்க் 440 வரைக்கும் வரும். அதனால பயப்படாம இந்த பாட்டனி ஜுவாலஜிய கோச்சிங் போற ஆளு நல்லா தரவா படிங்க. 40 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி பாருங்க. சப்போஸ் இதுல 35 அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 15 கொஸ்டின் தப்பு இல்லாம அட்டன் பண்ணணும். எது ரொம்ப கரெக்டா ஆன்சர் தெரியுதோ அந்த கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. நீங்க தப்பா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வரும். அப்ப இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அப்படின்னா 400 to 450 எடுத்துருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும். அதுக்கான மார்க்கு நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. 35ல இருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் தப்புலாம் அட்டன் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 10ல இருந்து 15 கொஸ்டின் தப்புலாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதே 7.5 ரிசர்வேஷனுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். பிரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் சரி, அல்லது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் சரி, எந்த காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சீட் எடுத்துருங்க. உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி உங்களுக்கும் பயன்பட்ட மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.